அருமையானவர்களே, துணை இந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்துதான் ஊழியம் செய்யும். புரியுதுங்களா? எனக்கு தீங்கு செய்தவர் அத்தனை பேரும் எனக்கு தெரியும். நான் ஒன்னும் எது பண்றது இல்லை. என்னை அழைத்தவர் ஆண்டவர். நான் தாயின் வயிற்றிலிருந்து வெளியேறும் போது தேவனுடைய சார்பிலே நான் விழுந்தேன். தேவன் தான் காலத்துல பிரித்து பண்ணான். புரியுதுங்களா? ஒரு அம்மா ஓடி வந்து தொப்புள் கொடியை கட் பண்ணா, கட்டி நூல் கட்டி. அதெல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க. நான் பிறக்கணும்னே எங்களுடைய எனக்கு பேர் வச்சுட்டான். நான் பிறக்கணும்னே என்னை ஆண்டவருக்கு தத்தம் பண்ணிட்டான். அப்பதான் சுகபலனோடு பிறந்தேன். தேவன் அவர் நேர்ந்து கொண்டதை அவர் விடவே மாட்டார், பிடிச்சுக்கிறார். அன்னார் போய் நேர்ந்து கொள்றாங்க. அன்னார் போய் நேர்ந்து கொள்றான். ஒரு ஆண் பிள்ளை தாரும் நான் ஒரு 4 வயசு இல்லை, நான் 3 வயசு நான் வச்சுக்கிறேன், அப்புறம் உன் தேவாலயத்தை கொண்டு விட்டுறேன். அந்த அம்மா பாரு நிந்தை நீக்கணும். அதே மாதிரி கொண்டு விட்டுட்டாங்க. அந்த அப்பா ஆண் பிள்ளை ஆண்டவர் கொடுத்துட்டார். அவர் பேர் தான் சாமுவேல். அவர் தான் தீர்க்கதரிசிகள் பெரியவராக இருந்தார். அருமையான தேவஜனமே, தேவனுடைய ஊழியக்காரரே, நான் வேணாம்னு சொல்லிட்டேன். எனக்கு ஊழியம் வேண்டாம், அதுக்கு தகுதியில நான் வேலை செய்யறேன், என்னை விட்டுருங்க தயவு செய்து. துணி பிசினஸ் பண்ணுவேன் நான். பட்டு நூல் எல்லாம் எடுத்து நெசவுக்கு போடுவேன் நான். பட்டு நூல், புரியுதுங்களா? இந்த ஹவுஸ் ஒய்ஃப் பிளம்பிங் எல்லாம் மெட்டீரியல் கான்ட்ராக்டருக்கு வேலை செய்யும். இப்ப எனக்கு பலன் இல்லை, என் கண் பார்வை கிடையாது, என்னால் நிற்க முடியாது, என்னால் நடக்க முடியாது, ரொம்ப சிரமப்படுவேன். ஆனாலும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன். என் ஊழியம் என்ன? பாளையங்கோட்டை இருக்குங்க போனவொடனே ஆண்டவருக்கு, நீ நம்ப மாட்டீங்க, ஆண்டவருக்கு சொல்றேன், திடீரென்று ஒரு தேவதூதன் என் வீட்டுக்கு வந்தார். நான் உடனே சொன்னேன், ஐயா எவ்வளவு பெரிய சபைகள்லாம் இருக்கு, இங்க போச்சு இங்க கொண்டு விட்டுட்டீங்க, இதோட நான் வேற மாவட்டத்தை பார்த்துட்டு போயிடுறேன்னு சொன்னேன். இல்ல, நீ போகக்கூடாது, இங்க இருந்து நான் என்ன வேலை செய்யணும்? காண்கிறவைகளையும் கேட்கிறவைகளையும் சொல்ல வேணும். காண்கிறவைகளையும் கேட்கிறவர்களின் கேள்விப்படுகிறவைகளை அறிவிக்கணும். இதான் அவங்களோட வேலை. இதுக்கு எனக்கு இந்த ஒரு சபைக்காக போவேன், இந்த ஊழியக்காரங்க பேசுறான், அந்த சபை எப்படி இருக்கு எல்லாத்தையும் அறிவிக்கும். அதான் வேணும். ஒரு 15 நாளுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு ஆண்டவர் எனக்கு கொண்டு போனார். போயிட்டேன் நான். ஒரு மாளிகை இருக்கிறது, ஒரு ஸ்டெப் உள்ள போயிடலாம், அதுக்கு மேல ஒரு படி இருக்கு, இப்படி போயிட்டே இருக்கும். மேல போக போக அந்த பில்டிங், அந்த அரண்மனுடைய விசாலம் அதிகமாகிக் கொண்டே இருக்கு. அந்த இடத்துக்கு நான் போகும்போது எனக்கு சத்தம் கேட்டு, இங்க ஏறி வா, என் பேரை சொல்லி சொல்ற சத்தம், இங்க ஏறி வா, பேஸ் வாய்ஸ்ல சத்தத்தை கேட்டுக்கொண்டே போயிட்டேன். அங்க போனா லைன்ல நிற்காங்க. நான் கிட்ட போனேன். இதை பாருங்க, என் கண்ணுக்கு தெரியல. 2 அப்பத்தை எனக்கு தந்தார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த அப்பத்தை வாங்கி நான் சாப்பிட்ட உடனே பயபக்தியோடு சாப்பிடுவோம், விட்டு கூட கீழே விடு, பயபக்தியோடு சாப்பிட்டேன். உடனே ஆட்சி வைத்தார், சோமனினார், கையை எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டார். அப்போ என் கண் பார்வையில் எது தெரியாது இருந்ததோ அதையெல்லாம் என் கண் பார்வைக்கு தெரிஞ்சிருந்தது. அவர் சொல்றார், இதெல்லாம் என் கண் பார்வைக்கே தெரியலையே, உன் கண் பார்வைக்கு எப்படி தெரியும்? காரணம் என்ன? அவருடைய பாவம் இன்றைக்கும், அவருடைய அக்கிரமங்கள், தந்திரமான பேச்சு, பொய், பித்தலாட்டங்கள், உபாய தந்திரங்களை கொண்டு தங்களை செல்வந்தர்களாக்கிக் கொள்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். கடைசியில் அவன் நிலைமை என்ன? அவன் போய் கேட்கிறான், ஆண்டவர் மணி அவனுக்கு கிடைச்சு கேட்டா, இயேசு கிறிஸ்து சிலுவார். இவர் சொல்றார், என்னோடு கொஞ்சம் பருத்துல பரதேசம் இருப்பேன்னு சொல்றார். அந்த இது எல்லாரும் கிடைக்கும் பகல் கனவு காட்டுறான், கிடைக்கவே கிடைக்காது, அவனுக்கு மட்டும் தான் அது. அவனுடைய விண்ணப்பம் தேவனுக்கு பார்வையிலே செவியிலே இன்பமா இருந்து உண்மையை பேசினான். அருமையானவர்களே, தேவனுடைய கிருபை நாம் வாழ்வடைய வேண்டும். அல்லேலூயா. வாழ்வடைய கூடாதபடி இருக்க தடைகளை நீக்க வேண்டும். தடைகளை நீக்க வேண்டும். இவனுக்கு என்ன சபையா இருக்கு, இவனுக்கு என்ன ஊழியமா இருக்கு, இவனுக்கு என்ன பணமா இருக்கு, நீ வச்சுக்கோ, என்னோட அழைப்பின்படி தான் நான் ஊழியம் செய்வேன். அதெல்லாம் நிறைய பெலோஷிப்புக்கு நான் போக மாட்டேன், போதர்கள் ஐக்கியங்களுக்கு நான் போக மாட்டேன். காரணம் என்னன்னா, சபை வைத்திருக்கிறவருக்கு ஜெபம், அதுல என் நான் எதுக்கு போகணும்?
அருமையான தேவ ஜனமே, தேவன் எனக்கு கொடுத்த அழைப்பின் முறைதான் நான் ஊழியம் செய்கிறேன். என் இஷ்டத்துக்கு நான் ஊழியம் செய்கிறேன். ஊழியம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி போயிருக்கு. ஆண்டவர் மறுபடியும் இறக்கம் பாராட்டி இந்த ஊழியத்துக்கு மறுபடியும் எடுத்து போயிருக்கிறார். எனக்கு வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை. என்னிடத்தில் உள்ளதை தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை தான் பேசுகிறேன். இப்ப ஒரு வசனத்தை நான் படிக்கலாங்களா? படிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 11வது வசனம். இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். யாரை கொண்டு சொல்கிறார்? யாரை கொண்டு சொல்றாருமா? எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார். உங்களுடைய பொல்லாத வழியை விட்டு விலகு. அப்படி படிக்கிறீங்களா? அது கீழே, அந்த பொல்லாத வழியை கீழே அதுல இருந்து படி. ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும், அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க வீட்டுல. நம்முடைய வழிகளை சீர்படுத்த வேணும், நம்முடைய கிரியைகளை சீர்படுத்த வேணும், பொல்லாத வழியில விட்டு விலக வேணும். இப்ப பொல்லாத வழினா என்னங்க? தேவனுடைய பிரமாணம் தான். அவங்கவுங்க புதிய ஏற்பாட்டுல இருக்குது, அதே இருக்கு. பழைய ஏற்பாட்டு உபாகம் 5வது அதிகாரத்துல பொல்லாத வழி, அதுக்கு விரோதமா தேவன் கொடுக்கிற ஆலோசனை, அவருடைய அடிச்சுவடுகளை விட்டு விலகி போகிறதெல்லாம் இல்ல பொல்லாத வழி. அவன் போக்கல போறான். அதான் சினிமாக்காரன் வார்த்தையை மாத்தி எடுத்துக்கிறார். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. அருமையானவர்களே, ஒரு காலத்துல நான் ட்ரெயின் பாடகர். ட்ரெயின்ல ஓரமா வந்து குரூப்பா உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன். பாட்டு என் ராகம் மெலோடியா எல்லாரும் கவனிப்பார். கண் போன போக்கிலே அவர்கள் போகிறார். கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. இவர்கள்லாம் கண் போன போக்கில போகிறார்கள், கால் போன போக்கில போகிறார்கள், மனம் போன போக்கில போகிறார்கள். முடிவு என்ன? தேவன் உனக்கு கொடுத்த விதிகளை பிரமாணங்களை விட்டு உன் விருப்பத்தபடி நீ வாழலாம், உன் விருப்பத்தபடி ஊழியம் செய்யலாம். ஆனா தேவனுடைய பார்வையிலே நீ நிற்க தானி இருக்கிறதா என்று பார்க்கிற. உன் பொல்லாத வழியை விட்டு நீ விலகு, உன்னுடைய பொல்லாத கிரியைகளை விட்டு நீ விலகு. தேவன் பட்சம் திரும்பி வா. தேவ பிரமாணங்களை கையில் எடுத்துக்கொள். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரரே, உன் வழிகளை விட்டுடுங்கள், தேவனுடைய வழிக்கு வாருங்கள். தேவனுடைய பிரமாணம் எடுத்துக்கிறேன். எனக்கு தேவ பிரமாணம் தான் முக்கியம். எனக்கு தேவன் உபதேசம் கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார். இந்த பெயரை செய்கிறேன். பெரிய வசதியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. தேவனுடைய இரக்கம் பிரிப்பு தேவன் எடுத்துக்கொண்டது போல அதே மாதிரி என்னை கொண்டு சென்று இருக்கிறார். ஊழியம் செய்யும் போது இரவு 1 மணிக்கு ஒரு அம்மா வீட்டுல ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, எனக்கு ஹீலிங் கிஃப்ட் இருக்கு, டெலிவரன்ஸ் கொடுக்கிற கிஃப்டே இருக்கு. பிபிஎம்ல ஷூட்டிங் துவங்கினது நான் தான். ரூட் கிளியர் என்ற பிரேயர் துவங்கினார். அவர் பேர் ஸ்டீபன். ஷூட்டிங் பிரேயர் என்ற பெயர்ல, அந்த ஷூட்டிங் என்ற பெயர்ல துவங்கினது சிபிஎம்ல நான் ஒருத்தன் தான். வல்லமை அதிகாரங்கள் பெருகி இருந்தது. அந்த அம்மா 1 மணிக்கு ஜெபம் பண்றாங்க. எங்க பெய்தவங்கல இருந்து அந்த அம்மா 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு வீடு, குறைஞ்ச 5 கிலோமீட்டர் கூட. அந்த இடத்துல நான் அங்க இருக்கிறேன். இரவு நேரத்துல எப்படி போனேன் எனக்கே தெரியல. உள்ள போயிட்டேன், கதை தட்டேன். யாரு இருதயராஜ் பிரதர் வந்திருக்காங்க. ஐயோ, இந்த நேரத்தை எப்படி வந்தீங்க? இப்பதானே ஜெபம் பண்ணேன். இமை பொழுது கேட்பை கொண்டு செல்வது போல தேவனை எடுத்துட்டு போனான். நம்ம தேவனே சுகப்படுத்திருக்கலாம்ல. போய் ஜெபம் பண்ண உடனே அந்த அம்மா விடுதலையாயிடுச்சு.
யார் அனுப்பு, அந்த பிள்ளை இருக்கு, 12 வயசு பிள்ளை, 14 வயசு பிள்ளை, அவன் கூட பொண்ணு விடும், வரவே கூட உள்ள இருங்க, நான் போறேன். வெளியே வந்தேன், இப்படி எட்டி பார்த்தும் நான் அங்க இல்லை. நான் எங்க இருந்தாலும் அதே இடத்துல ஆண்டவர் கொண்டு வச்சுட்டார். இதுதான் பிலிப்பை கொண்டு சென்றது. இந்த அனுபவம் எனக்கு இருக்கு. ஒரு சர்ச்சில் பிரேயர் எடுக்க, என் பிரேயர் எடுக்க ஊழியக்காரில் இல்லை, என் பாஸ்டுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு வெளியே வர அவர் கொண்டு போயிட்டார். அங்க என் சத்தம் கேட்க ஸ்பீக்கர்ல, இப்பதான் சாப்பாடு கொடுத்து வெளியே வந்தா, இங்க மறுபடியும் வந்துட்டேன். அது மாதிரி பிலிப்பை கூட தேவன் என்னை கொண்டு சென்றிருக்கிறார். நான் தேவனுக்கு மறைக்க முடியாது. அருமையான தேவஜனனே, இவன் அப்போஸ்தலன் என்று சொல்வதற்கு இவனுக்கு என்ன யோகியதை இருக்கு என்று சொல்கிறாய்? எனக்கு யோகியதை இல்லைதான், எனக்கு யோகியதை படுத்துக்கிறவர் ஆண்டவர். நானும் கிடையாது. ஊழியம் செய்ய, தேவனுக்கு ஊழியம் செய்ய எனக்கு என்னங்க யோகியதை? 3 வயதிலே தேவனை என்னை தொட்டார். டெல்லிசில பழைய பேத்தம், அங்க புளிய மரம் தான் நிறைய இருக்கும், சின்ன ஓலை செட்டு தான். அங்க கடைசியா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், சத்தம் கிடைச்சுன்னு உள்ள வந்தேன். திடீர்னு பார்த்தா அவர் தாத்தா ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பார். தாத்தான்னு நினைச்சேன். அவர் கண்களை கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. அவர் தாத்தாவை கண் உட்கார வைக்கலான்னு போறேன். அவர் என்கிட்ட வந்துட்டார். நான் கடைசியில உட்காந்து 2 கரங்களை காண்பித்தார், அவர் பாதங்களை காண்பித்தார். 2 கையை என் தலையில வச்சு ஜெபம் பண்ணினார். திரும்பி போகும்போது அவர் பாதங்களை காண்பித்தார். அவர் காயங்கள் எதுவுமே இல்லை. நான் அவர்கிட்ட சொன்னேன், இதா. அப்ப நான் கேட்டேன், ஆண்டவர் ஊழியத்தை பற்றி என்னன்னு 86வது வருஷம் கேட்டேன். இது என்னுடைய வாசஸ்தலம் என்று தேவன் எனக்கு சொன்னார். இந்த வேலை திருப்பியும் ஊழியத்தை 1000 பேர் வருவான், 1000 பேர் போவான். நான் எதுக்குங்க வந்தேன்? இந்த பிரச்சனை, மன வருத்தம் இருக்கிற வந்துட்டேன். எல்லாம் நல்ல நிலைமையில இருந்தது. எல்லா கிருபையும் நான் தந்தார். என் ஜிப்பா பட்டு அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறார். இந்த விரல் பட்டு அபிஷேகம் பெற்றவர்களுக்கு அந்த அளவு தேவன் என்னை வைத்திருந்தார். வெளியே வந்து நிற்பேன், மெய்யாத்திருக்கிற தேவனே என்று மெல்லதான் சத்தம் எழுவேன். வெளியே யாருக்கும் கேட்டார். ஒரு தேவ மகிமை என் மேலே இறங்கும். கைகளா அந்த மகிமை என்னை ஆட்டும். தேவனின் சமீபமா இருக்கிறது போல இருப்பார். என்னை கைவிடவே. பொறாமையினாலே என் பேரை கெடுத்தார்கள். உணவு கொடுக்காமல் விட்டு விட்டார்கள். பிடிக்க டீ கொடுக்க கூட மனதில்லாமல் போய்விட்டார். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் செய்த சாம்பாரை வேலைக்கிழமை மத்தியானம் எனக்கு கொடுத்தார். ஞாயிற்றுக்கிழமை செய்த சாம்பார் பொதுவா செய்யறது வேலைக்கிழமை கொடுத்தார்கள் எனக்கு. எல்லாரும் நல்ல உணவு சாப்பிடுகிறார். ஏங்க சொன்ன, ஏன் அந்த பையன் பழைய குழம்பு அங்க சண்டை வந்து, ஏன் அந்த பையன் எடுத்து கொடுக்கேன்? டிஆர் பையன் நான், வரப்பையன் நான், சாப்பிடட்டும், சண்டை அங்க. அருமையானவர்களே, நான் சந்தோஷமாய் சாப்பிட்டேன். எனக்கு ஒரு பாதிப்பும் வரவில்லை. பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் செஞ்ச குழம்பு சாம்பார் இருக்கு. மத்தியானம் வேலைக்கிழமை மத்தியானம் தராங்க. நீங்க சாப்பிடுவீங்களா? நான் அதை எனக்கு ஒரு தீங்கும் வரவில்லை. அங்கே எனக்கு அவ்வளவு தொந்தரவுகள் கொடுத்தார்கள். பொறாமையினால் தேவன் என்னை கைவிடவே இல்லை. வீட்டுல 1:30 மணிக்குள்ள சாப்பாடு தரணும், 4 மணிக்குள்ள சாப்பாடு தரலாம். அப்படியே சுருண்டு படுத்தே கிடைத்தா ஆகாது, இல்லைன்னா காசு. குடல் வத்தி போயிடுச்சு. எல்லாருக்கும் தெரியும், இந்த பிறகு சாப்பிட மாட்டா. செய்யுங்க, சாப்பாடு இல்லை, கொடுக்கல, குடல் வத்தி சுருங்கி போயிடுச்சு. அதனால இப்ப எனக்கு சாப்பிட முடியலைங்க. பாஸ்டிங். எனக்கு வந்த சோதனைகள் எல்லாம் ஏகப்பட்ட சோதனை. ஒரு பெண்ணு என்கிட்ட வந்து, நீங்க என்ன ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, நான் பதில் கொடுக்கிறேங்க அந்த பெண்ணுக்கு. அடுத்த ட்ரிப் வந்து சொன்னா, என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, நான் எம்காம் படித்திருக்கிறேன், நீங்க யாருமே கல்யாணம் பண்ணி நான் வேலை செய்யணும், ஊழியம் செய்ய வாங்கன்னு கூப்பிடுறா. நல்ல பிள்ளைதான், ஏன் அதுக்கு என்ன அந்த மாதிரி வந்து தெரியல. அப்போ நான் பதில் சொல்லாமே போயிட்டேன். என்னுடைய பாத்ரூம்ல குளித்து கொண்டு இருக்கிறேன். அது வெளியில இருந்தே கொண்டு எப்படி திறந்துடலாம். குளித்துட்டு இருக்கும்போது இவன் உள்ள வந்துட்டான். நான் சின்ன துண்டு தான் ஒட்டிட்டு இருக்கேன். உள்ள வந்து தப்புங்க, பிரதர்ஸ் பாத்ரூம்குள்ள வரக்கூடாது. அவன் வந்து பேசுறான், திரும்பி கொண்டு என்னை கட்டி அணைக்கிறது போல நிற்கிறான். ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே ஒன்று இவளை எடுத்துருங்க, இல்லை என்னை எடுத்துருங்க. சத்தம் போட்டா என்னை காட்டி கொடுத்துருவான். ஏன் பாத்ரூம்ல இருந்து வெளியே போன்னு சொல்லி அனுப்பிட்டேன். பேரை கெட்டு போவோம், டைம் சைஸ் வெளியில குடிச்சுட்டான். வெளியே வந்தோம்னு சொன்ன, ஆண்டவரே
இவனை நான் பார்க்கவே கூடாது, இவன் செத்த அப்புறம் தான் இவன் முகத்தை நான் பார்க்கணும்னு சொன்னேன். மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னேன். அவன் செத்த அப்புறம் தான் அவன் முகத்தை நான் ரொம்ப சீக்கிரத்தில் செத்து போயிட்டான். பரிசுத்தப்படுத்தி ஆண்டு நல்ல பிள்ளை. அப்படி வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்படி வைராக்கியமா வாழ்ந்து வந்தா அதான் எனக்கு இந்த போராட்டங்கள்லாம் வந்துட்டு ஓடதான் செய்வேன். அப்போ நம்முடைய வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்ம கிரியைகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம வழிகளை சீர்படுத்தி நம்மை சரியாய் வழிநடத்த தேவனுக்கு வல்லவராக இருக்கிறார். அருமையானவர்களை வாழ்வடைய வேண்டும். நீங்கள் எனக்கா ஜெபம் பண்ணுங்களேன், அதை விட்டுட்டு எனக்கு தீங்கு பேசாதுங்க, எனக்கு விரோதமா தீங்கு பேசாதுங்க, எனக்கு தீங்கு செய்யாதீங்க. நீங்க எனக்கா ஜெபம் பண்ணு. ஏன் ஒரு சொட்டு கண்ணீர் விட முடியாதா? அப்போஸ்தலன் சொல்றது இவனுக்கு என்ன யோகியதை இருக்கு, எனக்கு என்னங்க யோகியதை இருக்கு? ஆண்டவர் கொடுத்த வேலை, அவருக்கு கொடுத்த தகுதி, அவர் கொடுத்த ஆவியின் அபிஷேகம், அவர் கொடுத்த வரங்கள், அவர் கொடுத்த கிருபைகள் எல்லாம் அவர் தந்தது. பாஸ்டர் SBNS தான் இந்த வரங்கள் எல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தார் 84வது வருஷம். பாஸ்டர் ஜேக்கப் ரத்தன சிங்கம் அவருக்கு இருந்த மகிமையை எனக்கு தரணும் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அதே மாதிரி மகிமையை கொடுத்தார். பாஸ்டர் அருள்தாஸ் அவருக்கு கொடுத்த கிருபை, எனக்கு கிருபை ஆண்டவனுக்கு தருவார்டா ஜெபம் பண்ணி, அந்த கிருபை எனக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? தயவு செய்து எனக்கு அப்படி பேசினா பரவாயில்ல, ஆனா தேவனுக்காக வாங்கும். அதான் எனக்கு யோகிதை இல்லதான், ஊழியம் செய்யவே யோகிதை இல்லைங்க, ஆண்டவர் ஊழியம் செய்ய யோகிதை கிடையாது. ஆனால் தேவன் அதை செய்ய வைக்கிறாரு. ஒரு உபதேசத்தை தந்திருக்கிறார், ஒரு நேமை கொடுத்திருக்கிறார். எனக்கு இதை தீங்கு செய்யணும்னு நினைக்காதீங்க, அதை விட்டுடுங்க. பரலோகம் தான் எனக்கு முக்கியம். அவனவன் செய்த தீமைக்காவது நன்மைக்காக பலனை கொடுக்க அவர் வரப்போகிறார். யார் எந்த பாவத்தை மூடி மறைச்சி உத்தமல்ல போல வாழ்ந்தாலும் காலம் வரும்போது எழுவார். எந்த பெண்ணிடத்திலே நான் போய் தப்பா பேசணும் இல்லை, பழகணும் இல்லை, தப்பா நடந்ததும் இல்லை, முயற்சித்ததும் இல்லை. அவர்கள் தான் முயற்சித்து இருக்கிறார். நான் விலகி போயிருக்கேன். எதனா ஒன்று சொல்லிட்டு ஓடிக்கலாம். அந்த இடத்துல பக்கத்துல ஒரு இடத்துல 4 பெண்கள், எனக்கு கல்யாணம் ஆகுது, அவன் மோகத்தை தீர்த்துக்கொள்ள பேசுறான். உடனே தாவீது ஞாபகம் எனக்கு வந்தது. சவுலின் சேவகர்கள் பிடிக்க வந்திருக்கிறார்கள். அவன் தன்னை பைத்தியக்காரனாக மாற்றிக்கொண்டான். உடனே நான் என்னை பைத்தியக்காரன் லூசை போல பேசினேன், பைத்தியக்காரனை போல மாற்றிக்கொண்டேன். இந்த லூசி, ஒரு லூசிடி, பைத்தியண்டி, பாங்கடி போனான்னு ஓடி போயிட்டார். இல்லைன்னா அவன் 4 பேர்களுடைய மோகங்களுக்கு நான் ஆளா செத்து போயிருக்கேன். அவ்வளவு மேகம், அந்த மோகம் பெருத்தம். ஆண்டவனை காப்பாற்றுங்க, இடங்களை காப்பாற்றிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவ மனுஷன், நீ தேவனை சந்திக்கணும். அதுக்கு நீங்க ஆயத்தப்படணும். உன் பிள்ளைகளை சரியா வளர்க்கிறாயா? உன் பிள்ளைகள் எல்லாம் யோகியர்களா இருக்கிறார்களா? அதை நீ பார்க்கணும். அப்போஸ்தலன் சொல்வதற்கு எனக்கு யோகியதை இல்லை என்பது உண்மைதான். என் பேரை கெடுக்கிறவரும் அவனா சிபிஎம் வரணும், பணத்தை திருடிட்டு வந்தேன். நீ எதுங்க சிபிஎம் வந்தீங்க? எனக்கு பிரிக்கல, வந்துட்டு ஏன் பிரிக்கல, ஏன் போனா போ? ஏதோ அக்கறம் பண்ணி இருக்கிறான், ஜீவன் தப்ப ஓடி வந்திருக்கான், மொத்தம் பணத்தை திருடி கொண்டு வருகிறான். அதான் அவங்கெல்லாம் கள்ளமா தான் வாழலாம். ஒரு நாள் வரும், அதுக்குரிய ஆக்கினியை அடைந்துதான் சாவார். அவன் ஊழிய ஆண்டோருக்கு முன்னே இருக்கார். பொய், பித்தலாட்டம், ஏமாற்றம், மாயமான சிரிப்பு. புரியுதுங்களா? என் ஜாதியை சொல்லி பேசின ஆட்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ஏடிஎம்ல வெளியில் வந்தப்பறம் என் ஜாதி பரப்பையன் அப்படின்னு சொல்லி பேசின ஊழியர், டிபிஎம்க்கு வெளியே வந்த ஊழியக்காரர்கள் எனக்கு தெரியும். அவன் கல்லனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். அவனால ஒருவனையும் பரலோகத்தில் அனுப்பி யோகிதை தான். தேவன் என்னை காப்பாற்றுகிறார். அநேகரை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். மறுரூபத்தின் ஊழியத்தை செய்ய விரும்புகிறார். எனக்கு கொடுத்த ஊழியத்தை தான் செய்கிறேன். இதுதான் உபதேசம். இதுக்கு மிஞ்சின உபதேசம் என்பது இல்லை. சிபிஎம்ல பிரசங்கம் பண்ணினால் அவர்கள் உபதேசத்தை டச் பண்ணாத ஒரு பிரசங்கம் கூட சென்ட்ரல் பாஸ் பண்ணவே மாட்டார். அந்த உபதேசத்தை டச் பண்ணும். அதே மாதிரிதான் கட்டளை விளக்கு, வேதனை வெளிச்சம், போதகை சற்று தீவழி அடுப்புமான். இதை டச் பண்ணாம என் பிரசங்கம் இருக்கிறாரு. எனக்கு என்று ஒரு உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாரிடத்திலும் நான் பழக மாட்டேன், எல்லா இடத்திலும் நான் பழகினதே இல்லை. அதனால் எனக்காக ஜெபம் பண்ணு. என்னை குறை சொல்வது, குற்றப்படுத்துவதை பார்க்கணும்.
எனக்கு தீங்கு செய்ய நீங்கள் முயற்சிப்பதை பார்க்கிறோம், எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க. தேவன் உன் கண்ணீருக்கு தேவன் பதில் தருவது. அதனால் நான் கொஞ்சம் உயிரடைந்து நான் வேலை செய்வேன். என் பேரை கெடுத்தார், எனக்கு யோகியதை இல்லை, உண்மைதான். தேவன் கொடுத்த அழைப்பு. வீட்டை விட்டு வெளியே வந்த ஊழியக்காரர் கூப்பிட்டு சொல்கிறார், அவர் கொடுத்த அழைப்புங்க, அதை வைத்தான் ஊழியம் செய்யும். தேவன் நம்மை கைவிட மாட்டார். உங்க குடும்பத்தை பாருங்க, உங்க பிள்ளைகளை நீங்க ஒழுங்கா வளர்த்திருக்கீங்களா, அதை நீங்க பாருங்க. அடுத்த பிள்ளைய எனக்கு கெடுத்து பேசாதீங்க. தேவனுடைய ஆலோசனைப்படி வாழணும். தேவன் கைவிட மாட்டான், தேவன் வழிநடத்துவார். இன்னொரு வசனம் படிக்கலாமா? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கலாம். உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். இதுல பாருங்க, உத்தமர்களை மோசம் போக்குகிறவர்கள் இருக்கிறார். தேவ ஜனங்கள் உத்தமமா இருக்கிறார், ஆணைக்கு கொடுக்கிறான், தசமா கொடுக்கிறான், அவர்களை மோசம் போக்குகிறான். நிறைய ஊழியக்காரர்கள் போய் சொல்லி ஏமாத்தி தந்திரமா பேசி தன்னை ரொம்ப மிகப்படுத்தி கொண்டு அவங்க பணத்தை மோசம் போக்குறான். இப்படியாப்பட்டவர்கள் எப்படி ஆவார்கள்? உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன். பொல்லாத வழிகளிலே நடத்துகிறான். உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே யார் நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். அவன் யாரை மோசம் போக்கினானோ அதே மோசம் போக்குதலிலே அவன் விழுவான். ஆண்டவர் சாத்தானை பணியவே இல்லை, பணிய சொல்கிறான். இந்த உலகம் எல்லாம் என் கையில இருக்கு, நீ பணிச்சுதான் எல்லாத்தையும் கொடுத்துருவேன். நோத்த பக்கம் நீ ராஜா, அந்த பக்கம் நான் ராஜா, பார்ட்னர்ஷிப்ல எடுத்து வேலை செய்வோம். ஆண்டவர் அவனை பணியில ஜெயித்து நின்றார், வார்த்தையினால் ஜெயித்தார். அருமையான தேவனுடைய ஊழியக்காரன், நீ தேவ ஜனங்களை மோசம் போக்கினான். நீ ஒரு காலம் வரும்போது நீ மோசம் போக்கப்படுவாய், தேவன் அறியன்னு சொல்லி வருவார். அந்த நிலைமைக்கு நீ போகாதபடிக்கு எச்சரிக்கையா வாழுங்கள். பணம் சேர்க்கணும், பொருட்க சேர்க்கணும், உலகத்துல அந்தஸ்து சேர்க்கணும், இந்த ஊழியக்காரன் பேரை கெடுக்கணும், அந்த ஊழியக்காரன் கிடைக்கிற நன்மைகளை கெடுக்கணும், தன்னை பெரியவனா காண்பித்துக் கொள்ளணும். போதாதுடைய ஆவி உனக்குள்ள இருக்கிறது, அதுதான் நீ உன்னை தப்பான வழியிலே உன்னை வேலை செய்ய வைக்கிறது. மூதாதைய ஆவியில இருந்து ஊழியக்காரன் விடுவிக்கப்படவே முடியாது. நிறைய பேர் அந்த மூதாதை ஆவியில தான் அவன் புத்தி அப்படிதான் இருக்கும். அவன் பரலோகத்தையே போக மாட்டான், அவன் தீங்கு செய்யறவனா தான் இருப்பான். எனக்குலாம் நிறைய தீங்கு செஞ்சிருக்கிறான். முன்னோர்களின் ஆளுகை இருக்கிறதுன்னா அவர்கிட்ட நான் பழகவே மாட்டேன். சில இடங்களுக்கு போனா வீட்டு வாசலே உட்கார்ந்து இருக்கான். 15 ஆவிகள் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு, ஒரு வீட்டுல ஒரு பாஸ் வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கு. அவங்க சொந்தக்காரங்க செத்து போனாங்க 15 பேர். அங்கதான் உடனே ஒரு ஆளை நான் பார்க்க இந்த ரோட்ல, அந்த ரோட்ல அவர் இப்போ அவர் செத்து போயிட்டாருங்க. அவர் நடந்துட்டு தான் இருக்க, அங்கேயும் அலையிறார். பரலோகத்து போல உபதேசம் பேசி என்ன பிரயோஜனம்? இது போல நிறைய ஊழியக்காரங்க பரலோகத்துக்கு போகல, நிறைய தேவ ஜனங்கள் பரலோகத்துக்கு போகல. மோசம் போக்கினவர்கள் ஒருவரும் பரலோகத்துக்கு போக மாட்டார். நான் யாரையும் மோசம் போக்கல, யாரோட பணம் போல் எனக்கு இல்லை. என் பசுத்தவான்கள் என்னை கண்ணியமாய் வளர்த்தார்கள், நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார். ஆனால் தேவன் என்னை கைவிடவில்லை, தேவன் என்னை வழிநடத்தினார், தேவன் என்னை பாதுகாக்கிறார், அது கரம் என்னை விட்டு விலகவில்லை. அதனால அப்போஸ்தலனானது சொல்வது இவனுக்கு என்ன யோகிதை இருக்கு, அதுக்கு ஆண்டவரத்திலே மன்னிக்கணும், எனக்கா ஜோமன் போதும். தேவன் கைவிட மாட்டார். என் மனைவி அரேஞ்ச் மேரேஜ் தான், என்ன என்கேஜ்மெண்ட் ஆள்மே இருக்கு காண்பிக்கிறேன், மேரேஜ் ஆள்மே இருக்கு காண்பிக்கிறேன். டிபிஎம்ல இருந்து இந்த பொம்பளை கூட்டிட்டு வந்துட்டான்னு சொல்லி பேரை கட்டாங்க. அது ஏஜ் விசுவாஸ், ஏஜ்ல பைபிள் காலேஜ் படிச்சு அபிஷேகம் படுத்து டிபிஎம்ல ஏஜ்ல பைபிள் கோர்ஸ் முடிச்சுட்டு ஏஜ் விசுவாஸ், ஏஜ்ல கொயர்ல இருந்தவங்க, நிறைய கேஸ் எல்லாம் நடத்துவாங்க, ஊழியம் செஞ்சவங்க. அதான் நான் ஊழி அந்த மாதிரி கிடையாது. டிபிஎம்ல இருந்து வெளியே வரல, ஊழியக்காரி கிடையாது. அருமையானது. டிபிஎம்ல இருந்து பொம்பளை கூட்டிட்டு வந்துட்டான்னு சொன்னவங்க நிறைய பேர். அப்படியெல்லாம் நான் செய்யல. எனக்கு ஆண்டு அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிருக்கேன். அந்த கூட இந்த ஊழியக்காரத்துல ஒரு சின்ன வார்த்தை கூட நான் தமிழ்மா பேசினது இல்லை, யாரும் சொல்லவே முடியாது. அவளோட பழக உதவி செய்தார். அருமையான தேவஜனமே, அப்படின்னு அப்போஸ்தலன் சொல்றதுக்கு எனக்கு யோகிதை இல்லை தான். ஆனா நீங்க எனக்கா ஜெபம் பண்ணுங்க.
யோகிதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ரெண்டேதான். அன்மேடா இருந்தேன், என்னால் முடியல, நான் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன். அப்புறம் கல்யாணம் பண்ணின பிறகு என் மனைவி ஸ்தானத்தில் எந்த பெண்ணையும் நான் வைத்து பார்த்ததும் இல்லை, படிக்கணதும் இல்லை, தவறு செய்ததும் இல்லை. தேவன் என்னை பாதுகாக்கிறார், அணைத்து வைக்கிறார். என்கிட்ட பணம் கிடையாது. என் பேரை கெடுத்து அப்போஸ்தலன் சொல்லி இவனுக்கு என்ன யோகிதை இருக்குன்னு சொல்றதை பாய்க்கிறோம். எனக்கு காணிக்க கொடுக்கலாம்ல, அதெல்லாம் ஒரு குறைவும் உங்களுக்கு வராது. அது செய்யலாம்ல. அதை விட்டுட்டு என் பேரை கெடுக்கிறது என்ன? தேவன் நம்மை கைவிட மாட்டார். தேவராஜ்யத்தில் சந்திப்போம். என் மேல உங்களுக்கு அர்த்தம் இருக்கா? நீங்க பரலோகத்துக்கு போங்க, நானும் அங்க வருவேன். நாம ஒரு சந்திப்போம். அங்க எந்த ஜாதி வித்தியாசம் கிடையாது, பாஷை வித்தியாசம் கிடையாது. நான் உங்களை சந்தித்து நீங்களும் என்னை சந்திப்பீர்கள். இருவரும் தேவனை சந்திப்போம். தேவன் நம்மை கைவிட மாட்டார். நீ நோக பேசாதீங்க தயவு செய்து. அது வேண்டாம். கடவுளை பாருங்க, அவ்வளவுதான். தேவன் கைவிட மாட்டார். ஜெபிக்கலாங்களா? வரா பரிசுத்தமான நல்ல தேவனே, எங்களை வழிநடத்தி காத்துள்ளும் தீர்வதாரும் எங்களை ஆதரிக்கிற தேவன் நீங்க தான். நீங்கள் வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளும். உங்களை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும் ராஜா. என் பேரை கெடுக்கிறவர்கள், என்னை நீந்திக்கிறவர்கள், என்னை அவமதிக்கிறவர்களை நான் உங்கள் ராஜ்யத்தில் சந்திக்க உதவி செய்வேன். இந்த அப்போஸ்தலர் பேருக்கு தகுதிக்கு நான் தகுதி உள்ளவன் இல்லை. என்னை இழிவுபடுத்துகிறவர்களை ஒரு ராஜ்யத்தில் சந்திக்க எனக்கு உதவி செய்வேன். என்னை காத்து வழிநடத்த, என் பிள்ளைகளை காப்பாற்ற, என் மனைவியை காப்பாற்ற, என் நல்ல வழிகளை தாரும். இந்த கருத்தை தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். Praise the Lord. God bless you.